ஒருத்தன் வெளியே போடா அப்படின்னு சொல்றதுடைய தன்மை இருக்குல்ல, நீங்க எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது சார். அது எல்லாம் லாக் ஆயிடுச்சு. வெறும் 19 நாட்கள்ல அந்த 19 days தான் மொத்த படம். ஃபகத் ஃபாசில் சார் கூட மாமன்னன்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க. வந்து பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமான ஐலயே வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஐஸ் வருது. காமெடி பண்ணிட்டு வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்றாரு. லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேரக்டர் நீங்க எப்படி போர்ட்ரே பண்றீங்க. தமிழ் சினிமாவில இது இருந்தது. அந்த காலகட்டத்தில் நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. பர்டிகுலர்லி வந்து சக்தி கிருஷ்ணசாமி, நிறைய பேரை சொல்லலாம். பர்டிகுலரா எழுத்தாளர்கள் இருந்தாங்க, நிறைய பேர். மதிப்பு கொடுக்கப்பட்டது இப்பயும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மலையாள சினிமால இப்பயுமே வந்து அந்த எழுத்தாளருக்கான மதிப்பு இருக்கு. அப்படி வந்து மிக முக்கியமான கிராஃப்ட் மேன் சொல்றது வந்து லிஜோ சார் சொல்லலாம். அவரும் சரி. அதே மாதிரி மிக முக்கியமான எழுத்தாளர் வந்து எழுத்தாளராக டைரக்டரா கன்வெர்ட் ஆன வந்து மிது மோனல் தேமஸ். இவர் அதாவது இவங்கள்ட்ட நீங்க 2 படம் பண்ணிருக்கீங்கிறத தாண்டி மிக முக்கியமான நடிகர்கள் கூட பண்ணீங்க. அதாவது வந்து அப்ரஹாம் உசுலர்ல வந்து மம்முட்டி சாரும் இருந்தாரு, ஜெயராம் சார் இருந்தாரு. நண்பகல் நேரத்து மயக்கத்தை பொறுத்தவரை மம்முட்டி சார் ஃபுல் அண்ட் ஃபுல் மம்முட்டி சார் முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து பயணிச்சது. அவங்க 2 பேருக்குமால உள்ள வேறுபாடா நீங்க எதை குறிப்பிடுவீங்க? ஒரு எழுத்தாளரா மிது மோனல் தேமஸ் வந்து டைரக்டரா கன்வே ஆனாரு. லிஜோ வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படங்களை கூடிய இயக்குனர். அவங்கள்ட்ட நீங்க ரொம்ப அட்மையர் பண்ற விஷயம் இதை சொல்லுவீங்க சார்? இல்ல, 2 பேருமே வேற வேற பிளாட்ஃபார்ம்ல அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கிளியரா இருப்பாங்க. நீங்க வந்து லிஜோ ஜோஸ் பெலிசேரி ஆகட்டும், மிதுன் மனோல் தாமஸ் ஆகட்டும், அவங்கவுங்க லைஃபுக்குள்ள அவங்கவுங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காங்க. இவர் வந்து லைஃப் ஓரியன்டான எமோஷனுக்குள்ள வந்து கம்ப்ளீட்லி இருப்பாரு லிஜோ. அவர் வந்து த்ரில்லர், ஹாரர், கமர்ஷியல் எலமெண்ட், அதுக்குள்ள என்னெல்லாம் சினிமாட்டிக் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள இருப்பாங்க. 2 பேரும் கூட ஒரு படம் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேருமே அடுத்தடுத்த படங்கள் பண்றது பேசிட்டு தான் இருக்காங்க அவங்க கூட. லிஜோ சாரும் ஆமா, அடுத்தடுத்த படங்கள் பண்ண சூழ்நிலைக்காக பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப அவரு லிஜோ வந்து மலைக்கோட்டை வாலிபன் பண்ணாரு. அடுத்த ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிதுன் வந்து இன்னும் ஃபிலிம் பண்ணல, வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜெல் அப்படி ஜெல்லாயிருவேன். நான் எல்லாரோடய பயங்கரமா ஜெல்லாயிருவேன். அவங்க கூட தொடர்ந்து 2 படம் 3 படம் பண்றது அப்படின்னு சொல்லி 2 பேருடைய பெர்ஸ்பெக்டிவ்மே கம்ப்ளீட்லி வேற வேற. அவங்க வந்து அப்படி ஒரு சீரியஸ், த்ரில்லர், சஸ்பென்ஸ், அதுக்குள்ள வந்து ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இருப்பாரு. லிஜோ சார் வந்து எந்த திரைப்படத்தை பார்த்துட்டு சார் உங்களை டக்குன்னு வந்து கூப்பிட்டு இந்த படத்துல? அது வந்து என்னன்னா, சார் வந்து மம்முட்டி சார் தான் பண்ணாங்க. மம்முட்டி சார் வந்து புழுன்னு ஒரு படம் பண்ணாங்க, சோனி லைவ்ல வெளியான. ஆமா, அவங்க புது டைரக்டர். அவங்க கூப்பிட்டாரு. அப்ப நான் போய் பண்ணி கொடுத்தேன். பண்ணும்போது அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பிரேக்ல பேசிட்டு இருக்கும்போது சார் சொன்னாரு, நான் அடுத்து ஒரு படம் பண்றேன் அந்த மாதிரி. அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி. சும்மா லைன் பண்ணுறாரு. ஒரு அறிமுகமே வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் நான் தான் போனா எப்படி இருக்கும் இந்த மாதிரி கதைன்னு சொல்லி சொன்னேன். சார் பியூட்டிஃபுல்லா இருக்கு சார், எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் அப்படின்னா சார் நீங்க எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது சார், அது எல்லாம் லாக் ஆயிடுச்சு இப்ப கூட அப்படின்ட்டு சார் நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க அந்த படம் பண்ண முடியும் பண்றீங்களா அப்படின்னாரு. ஆமா சார், நிச்சயமா நான் பண்றேன் சார். அப்போதான் டைரக்டர் வந்தாங்க, அங்க லிஜோ வந்தார். அது ஒரு நாள் ஃபுல்லா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருந்தார். பார்த்துட்டு சொன்னோடனே இப்போ ஒர்க்கு பார்த்துட்டு போகும்போது பேச இந்த மாதிரி பண்ணலாம். நான் உங்க ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தேன், ஒர்க் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அங்கே வச்சு சொல்றேன். சொல்லி ஒரு 1 வீக்ல அந்த ஷூட் முடிஞ்சிருச்சு. அப்படியே போயிட்டு அங்க போயிட்டு அந்த ஸ்டோரி எனக்கு நரேட் பண்ணாங்க. கம்ப்ளீட் ஸ்டோரி நரேட் பண்ணாரு அவரு வித். ஆமா, அவங்க பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன் சார் பியூட்டிஃபுல்லா இருக்கு சார், இன்டர்நேஷனலி இது அக்ளைம்டு சார், அது வேற லெவல்ல இருக்கும் அந்த படம். நிச்சயமா நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆஸ் ஏ டைரக்டரா நீங்க என்ன இதுக்கு ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சிருப்பீங்க, விஷுவல்லாம் வச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க வேற வர படங்கள் ஈமாயிலாம் அல்டிமேட் ஸோ அதுக்கு மேல இதை எடுத்து வரது. ஆமா, அதுக்கு மேல இதை நான் எப்படி எடுத்து வருமோ அதுக்கு நான் என்னோட எஃபர்ட் போட்டு நான் பண்ணுவேன் சார். நிச்சயமா நான் பண்ணலாம் சார், எக்ஸ்ட்ராடனரியா கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். அது வந்து 19 daysல ஷூட் பண்ணோம். வெறும் 19 நாட்கள்ல அந்த 19 days தான் மொத்த படம். தமிழ்நாட்டுல தானே தமிழ்நாட்டுல அது என்னன்னா அந்த ஏழை பண்ணோம்ல, அந்த ஊர் லொகேஷன் தான் அவங்க எல்லாமே பார்த்து வச்சிருந்தாங்க. சோ அந்த ஊர்ல போயிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஷூட் பண்ணோம். அது இப்ப நீங்க 19 நாட்கள்னு சொல்றீங்க, அதுல குறிப்பிட்ட சில மெனக்கெடல்கள் இருக்கும். அதுல வந்து 19 நாட்களுக்குள்ள அந்த படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது நிறைய பேர் கேட்க சொல்லிருப்பீங்க 19 நாட்கள்ல பண்ண படம்னு. மம்முட்டி சார் வச்சு நீங்க போறது இதுதான், காட்சிகள் ரொம்ப விரைவா எடுக்கணும். அது அந்த அளவு எப்படி சார் தெளிவா பண்ண முடிஞ்சது சார்? அவங்க வந்து பவுண்டோட ஸ்கிரிப்டோட பக்காவா வச்சிருந்தாங்க. இதுதான் சீனு, இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு. அங்க போய் ஷார்ட் டிவிஷன்ஸ் மாறிச்சு, சின்ன சின்ன லொகேஷன் சேஞ்ச் ஆச்சு, அவ்வளவுதான் இல்லையா. மற்றபடி எல்லாமே பக்காவா இருந்தது. ஸோ நீங்க ஒரு கதைக்குள்ள இதுதான் தேவை அப்படின்னு லாக் ஆயிட்டோம் அப்படின்னா அப்புறம் சார் வந்து மம்முட்டி சாருடைய கோஆபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா.
அவர் வந்து எங்கேயுமே போல. ஒரு ஷாட் முடிஞ்சோடனே அந்த வில்லேஜ்ல ரொம்ப க்ரௌடு கம்மியா இருக்கும், கேரன் கூட போக மாட்டார், அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாரு. அப்ப நீங்க சாரை கூப்பிடுறதுக்காக போற வர டைம் எல்லாம் கிடையாதுல்ல. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா அந்த குரூ பக்காவா பிளான் பண்ணி மேனேஜர் சைட்ல ப்ரொடக்ஷன்ஸ் இபி எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி பக்காவா வச்சிருப்பாங்க. 9 மணிக்கு இங்க முடியுது, 10 o'clock அங்க போய் ட்ராவல் பண்ற டைம் திரும்ப அங்க 10 o'clock ஸ்டார்ட் பண்ணணும் அசம்பிள் ஆகி அப்படின்னா பக்காவா நடக்கும். ரொம்ப பெருமிச்சேன் நான் அந்த விஷயங்கள்ல. இரவு பகல் மாறி மாறி இருக்கும். இப்போ ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டே முடிஞ்சோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 o'clock வரைக்கும் போவோம். ஒரு நாளைக்கு எத்தனை காட்சிகள் சார் பண்ணாங்க? அது வந்து 10 மணிக்கும் போது உங்களுக்கு ஆமா, அது மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 சீன்ல இருந்து 6 சீன் அப்படி போயிடும். சம்டைம்ஸ் 10 சீன்ஸ் எல்லாம் கூட போயிருக்கும். மாரிஸ் சார் பத்தி சொன்னீங்க, அதாவது முன்னாடியே சொல்லிட்டீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிங்க. இருந்தாலும் அவருடைய கேரியோகிராஃபிலையும் அடுத்த கட்டமா வந்து முக்கியமான நடிகர்களை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து கதிர் சார் வச்சு பரியன் பண்றாரு. கர்ணன் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் மாமன்னன் பொறுத்தளவு மிக முக்கியமான 2 கலைஞர்கள். அது வந்து இப்ப ஃபகத் ஃபாசில் சாரை பொறுத்தளவு மிக முக்கியமா இன்னைக்கு எல்லா சினிமாலையும், அதாவது இப்ப பொதுவா தமிழ் ரசிகர்களே வந்து மலையாள சினிமா ரசிகர்களை பொதுவா ரசிப்பாங்க. அப்படி ரசிச்சு அந்த பீரியட்ல வந்து யாருன்னா மம்முட்டி சாரையும் ஜெயராம் சாரும் நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுங்க தமிழ்ல. அப்ப வந்து ரொம்ப நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப வந்து நம்ம அப்படி கனெக்ட் பண்ற ஃபகத் ஃபாசில் சார் கூட மாமன்னன்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு மலை யாருன்னா வடிவேலு சார். எக்ஸ்ட்ரானரியா ஒரு சீனை கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஈஸியா எளிமையா கடத்தக்கூடியவர். அவர் கூட பயணம் செஞ்சதுல அதை பத்தி சொல்லுங்க. மாமன்னன் வந்து உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சார் வந்து அவருடைய சினிமாவில் இப்போ அவர் கடைசியா பண்ண படம் ஒரு டேக்லைனோட தான் அது ஆரம்பிச்சது. எடுத்து பண்ண மாட்டாரு அப்பயே சொல்லிட்டாரு சார். அடுத்து வந்து வடிவேல் சார் வந்து காமெடியா பண்ணிட்டு இருந்தவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்றாரு. கதையின் நாயகனாக இருந்தாலும் ஒரு கதையின் இல்ல, கதையின் நாயகன் வந்து சார் தான். காமெடி பண்ணிட்டு வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்றாருல, லீடா பண்றாரு. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் நடுவுல இவரு வராரு, ஃபா வராரு. அவர் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு டைப் ஆஃப் ஆக்டிங் மெத்தட் உள்ள ஒருத்தர். ஸோ இது எனக்கு பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு இதாக இருந்துச்சு, எப்படி இந்த காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சினிமாட்டோகிராஃபரா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருந்துச்சுன்னா, மேஜரா வடிவேல் சார் வந்து காமெடி தான் நிறைய பார்த்துட்டோம். ஸோ சீரியஸான ஒரு கேரக்டர் பண்றாரு. அப்போ அது சீரியஸான கேரக்டர் பண்றத வந்து லைட்டிங்ல, அவருடைய மேக்கப்ல, காஸ்டியூம் ஒயிட் தான், அது பிரச்சனை இல்லை. அப்போ லென்சிங்ல நம்ம எந்த லெவல்ல கேமரா வைக்கிறோம், ஹை லெவல்ல வைக்கிறோமா கேமராவை, இல்ல வந்து டாப் ஆங்கிள் வைக்கிறோம்னா அப்போ அது எல்லாத்தையுமே பெர்ஸ்பெக்டிவா சின்ன மாறினா கூட காமெடி ஆயிடும். அது வந்துடவே கூடாது அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்துச்சு. அப்போ அதை வந்து நான் எப்படி அதை இது பண்றேன்னா, லைட்டிங் மெத்தட்ல கண்ட்ரோல் பண்றேன், லென்சிங் விஷயத்துல கண்ட்ரோல் பண்றேன். அப்புறம் இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு லேயர் தான், ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான். அவரு கம்ப்ளீட்டா மாறுவார், டேரக்டர் மாத்துறாரு, அப்பதான் அது வந்து கிடைக்கும். என்னோட சைடு சார்பா சினிமாட்டோகிராஃபி பக்கமா ஒரு கேமராமேனா நான் வந்து என்னெல்லாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற. உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு டாப் லைட் ஒன்று போயிட்டு இருக்கு, அந்த டாப் லைட்ல வந்து நீங்க அவரை காமிக்கிறீங்கன்னா அது இந்த கேரக்டரோட மேட்ச் ஆகாது. ஸோ இது எங்கெல்லாம் லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு கேரக்டரை நீங்க எப்படி போர்ட்ரேட் பண்றீங்க அப்படின்றது. அப்படி அதை வந்து நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணி பண்ணோம். அது நல்லா வந்தது இருந்தது. அப்புறம் ஃபா வந்து பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமான ஐலயே வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஐஸ் அவருக்கு, அவ்வளவு சென்சிபிளா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி அல்டிமேட் பண்ணிடுவாரு. வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கும். அதாவது வேறு விதமா ஒரு காட்சி எடுத்துக்கக்கூடிய காட்சி. ஆமா, காட்சியினுடைய தன்மை வந்து கம்ப்ளீட் மலையாளத்தை வந்து தமிழ்ல வந்து டயலாக மலையாளத்துல கம்ப்ளீட்டா எழுதிட்டு ஒவ்வொன்றுக்குமான அர்த்தம் என்ன. நீங்க தமிழ்ல வந்து போடா எந்திரிச்சு அப்படின்னு சொன்னா அப்படின்னு கேட்பாரு, என்ன போடா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் வெளியே போடா அப்படின்னு சொல்றது அப்படியே தன்மை இருக்குல்ல, அதை கேட்பாரு. எப்படி சாஃப்டா சொல்றது வந்து, ஹார்ஸா சொல்றது வந்து, அந்த வார்த்தையை என்ன மாதிரி பயன்படுத்துறீங்க, என்ன ஸ்லாங்ல பயன்படுத்துறீங்கன்னு கேட்டு அதை மலையாளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அப்புறம் தான் அதை சொல்லி பார்ப்பாரு. அதுல ஒரு ஏதாவது குழப்பம் இருந்தாலும் மறுபடியும் வந்து நாளைக்கு வந்து திரும்ப பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பண்ணுவாரு. உதய் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க அவரு ஹீரோன்றனால இவங்க எல்லாம் தாண்டி அவர் பண்ணணும்ல, அவரு பயங்கரமா பண்ண படங்கள் ரொம்ப வித்தியாசமான படம். ஆமா, பயங்கர டெடிகேட்டடா போறவர் சார். அதே மாதிரி கரவன் போக மாட்டாரு. இவங்க சீன் பண்ணிட்டு இருந்தா சார் அங்கே உதய் சார் அங்கேயே உட்காந்துருப்பாரு. உட்காந்து என்னெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்பாரு. அவர் போர்ஷன் வரும்போது இவங்களுக்கு மேல அவர் பண்ணுவார். அப்புறம் கீர்த்தி, அவங்களும் அதே மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரோல் இது வந்து கம்மியா இருக்கு ஒளி, பட் அவங்களும் அவங்களுடைய ஸ்பேஸை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய அனுபவம்.
மிக முக்கியமா வந்து பல பேர் பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாங்க மாமன்னனுக்கு. எங்களால சமூக வலைதளங்கள்ல நாங்க பார்த்து ரொம்ப வியந்த பாட்டு வந்து ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம் சார் வந்து அதை பத்தி போட்டிருந்தாரு. குறிப்பிட்ட ஒளிப்பதிவை பத்தி உங்களை மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருந்தாரு. நீங்களும் சொல்லியிருந்தீங்க அந்த நிகழ்ந்த அது எப்படி இருந்தது சார்? அது நிகழ்ச்சி சார் வந்து ஃபோன் பண்ணாரு, சர்ப்ரைஸா இருந்துச்சு. சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க ஒர்க்கு அப்படின்னாரு. நான் தடவை கிளம்பி நேரம் சாரை பார்க்க ஆமா ஃபோன் பண்ணி போயிட்டு நேரில் போய் பார்த்துட்டு சார்ட்ட வந்து சொன்ன ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது, ரொம்ப எனக்கு சமீபத்தில் உங்க ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. சொன்னாரு அது ரொம்ப பெரிய ஒரு தேசிய விருதுக்கு இணையா நினைக்கிறோம், அந்த அளவுக்கு உள்ளது. ஏன்னா அவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இன்னும் அதோட சிறப்பா பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்புறம் சார்ட்ட சொன்னேன். நான் ஆக்சுவலி வந்து சார்ட்ட ஜாயின் பண்ண ஆசைப்பட்டேன் முதல்ல அசிஸ்டண்டா. சார் உங்கள்கிட்ட வந்து நான் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண நினைச்சேன், அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு சார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சொன்னாரு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பர்டிகுலரா ஒரு காட்சிகளை சொன்னாரா? ஏன்னா நாங்க பொதுவாக சமூக வலைதளங்கள்ல நிறைய காட்சிகள் வந்து இப்ப உடனே போட்டுறாங்க இந்த காட்சி வேற மாதிரின்னு. அதுல வந்து இடைவேளை காட்சி வந்து படமாக்கப்பட்ட விதம் வந்து அதை பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லணும் சார். ஏன்னா 3 பேருமே இருக்காங்க. பொதுவா வந்து ஒரு இடைவேளை காட்சியும் போது ஒரு கதாநாயகனை பேஸ் பண்ணி தான் நிகழும். அப்படி இல்லைன்னா ஒரு பிரதான கதாபாத்திரம் ஏதாவது ஒரு நகர்த்தி கொண்டு அப்படியே சொல்லும். அதாவது வந்து கர்னல்ல வந்து அந்த கழுதை அது ஊபை காட்டப்பட்டிருக்கும், அதே மாதிரி வந்து பஸ் இது பண்ணி நகர்றாங்க இரண்டு நபர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாமன்னனை பொறுத்தளவு என்ன முக்கியமா நாங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு ரொம்ப கன்வே ஆச்சுன்னா ஃபகத் வாசல் ஒரு சிறந்த நடிகர், அடுத்து வந்து வடிவேல் சார், அடுத்து உதயநிதி சார். ஸோ 3 பேரும் போது அந்தனுடைய அது இந்த அளவு தாக்கம் ஏற்படுத்தும் நீங்க உணர்ந்தீங்களா சார் அது படமாக்கப்பட்ட போது? அது இருந்துச்சுன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அந்த படத்தோடைய ஜூஸ் ஃபுல்லா உள்ள வந்துடும். இதுதான் இந்த படத்தை பத்தி பேச போறாங்க, இதுக்குள்ள எப்படி நடக்க போகுதுன்னு. அதுக்கடுத்து இன்டர்வல் பிளாக் வரும்போது கரெக்டான அந்த ஒரு கிரிப் வச்சு இவ்வளவு வந்து அதை வந்து இதுக்கடுத்து என்ன பண்ண போறாங்க அவங்க அப்படிங்கிறதையும் வந்து லாக் பண்றதுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கு. அது எல்லாமே கரெக்டா உட்காந்து நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களையுமே அது இருக்கு. எஸ்பெஷலி மாமன்னன்ல வந்து அதாவது சார் இப்ப நீங்க சொல்றீங்க பொதுவாக காட்சிகள் எடுப்பாங்க, கதைகள் எழுதுவாங்க. படமா எடுக்கப்பட்ட போது இதுதான் இடைவெளி காட்சின்னு வந்து தீர்மானிக்கிறது வந்து கிடையாது. ஆனா இந்த படத்துல தீர்மானிச்சுதான் எடுத்தீங்களா சார்? இந்த படம் இதுதான் இடைவெளி காட்சின்னு சொல்லிட்டாரு மாதிரி சொல்றாரு சார். ஆமா அதான் வந்து சொல்லிட்டாரு. என்னன்னா அதான் சொல்றேன்ல, இப்ப லைஃப்ல இருந்து எடுக்கிறாங்கல்ல, அவங்க லைஃப்குள்ள இருந்து எடுக்கும்போது அவர் இன்ஸ்பயர் ஆகிற, அவர் கேட்கிற பாக்குற விஷயங்கள் வரும்போது அந்த அடுக்கு அழகா வந்து அமைஞ்சிடும். இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு. அப்ப நீங்க வேற எங்கேயாவது ஒன்னு வேணாம் எடுத்தா கூட அது தொந்தரவு பண்ணாம அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்துடும். அப்படிதான் நான் பாக்குறேன்.